ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மக்களே. இப்போ நம்ம எந்த ஜாபை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்லாமல் ஒரு 15 ஜாபுக்கான வேக்கன்சியாக தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான வழிமுறையில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதோடைய லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கோம், வேணுன்றவங்க எடுத்துக்கலாம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். அண்ட் ஏஜ் லிமிட்டு, என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. ஓகேங்களா மக்களே, இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதாங்க நீங்கள் எங்களுக்கு தர சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ அப்ளை பண்ணுறது இதுவெல்லாம் அப்ளிகேஷன்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மக்களே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த அப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட், அதாவது சைக்காலஜிஸ்ட்டுக்கான ஒரு பேசிக் இது தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா அப்ளிகேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டுற மாதிரியும் இங்கே நேமு, ஃபாதர் நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், கம்யூனிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ஸ்பெசிஃபிக் கேட்டகரி எதனா இது பண்ணியிருக்கீங்களா, டிஃபர் இருந்திருக்கீங்களா, எக்ஸ் சர்வீஸ் மேனு அந்த மாதிரி எதனா இருந்துச்சுனாலும் கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, டெம்பரரி அட்ரஸ், அதாவது ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு, இங்கே சைனு, உங்களுடைய பிளேஸு, இங்கே டேட் ஆஃப் பர்த்து அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து எல்லாமே காமனாக தான் இருக்கும் எல்லா அப்ளிகேஷன்லேயும். இது ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணுங்க. அது எங்கே அனுப்பணும், என்ன அனுப்பணும் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ அண்ட் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்மெண்ட்டும் அண்ட் இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் தான் இருக்கணும், ஒரிஜினல் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து முக்கியமாக படிச்சுக்குங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரிஜினல்லாம் அனுப்பவே தேவையில்லை, ஒரிஜினல் கொடுக்கவும் தேவையில்லை, எல்லாமே வந்து ஜெராக்ஸாக இருந்தாலே போதும். அடுத்த கேட்டகரி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் அண்டு ஸ்பீச் தெரப்பிக்காக கொடுத்துருக்காங்க வேக்கண்ட்டு, அதே சேம் தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் ஹெல்த் தெரப்பியூட்டிக்காக கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஒப்பந்த மருத்துவ பணியாளருக்கும், சுகாதார பணியாளருக்கும், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கும், காவலுக்கும், அதாவது செக்யூரிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க. ஒப்பந்த மருத்துவர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் அப்படின்ற மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் வந்து எம்பிபிஎஸ்சில் என்ன மதிப்பெண்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃபர் ஆகும். அப்புறம் கோவிலில் வந்து எதனா டியூட்டி பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன இணைக்க வேணும் அப்படின்னு, அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே கீழே இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் இருக்குது. நம்ம வெப்சைட்லேயும் இதை வந்து நம்ம அவைலபிளாக கொடுத்து வச்சுருக்கோம், வேணுன்றவங்க இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி இது ஓகே, யோகா அண்டு நேச்சுரல் தெரப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. அண்டு இது என்னதுப்பா, இது வந்து பார்த்திங்கன்னா யோகா அண்டு நேச்சுரல் தெரப்பிக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. இது 2த்தில் எது ஒன்றா ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் யோகா நேச்சுரல் தெரப்பி கான்ட்ராக்ட் பேசிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீமோபதி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க, ஹீமோபதிக்கும் கேட்டிருக்காங்க. அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் கேட்டிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு நிறைய வகையான இது இருக்குது, போஸ்டிங் இருக்குது. அக்கௌண்ட் அசிஸ்டண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டென்டல் அசிஸ்டன்ட்னு அதுவும் கான்ட்ராக்ட் பேசிக்கில். ரேடியாலஜிஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இது எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. நம்ம இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷனில் போய் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, என்ன கோர்ஸு அண்டு வந்து பணியிடத்தினுடைய விவரம், அப்புறம் கல்வி தகுதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேலரிக்கு அப்புறம் வயது வரம்பு, அதாவது ஏஜ் லிமிட் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எல்லா டேட்டா என்ட்ரி, அக்கௌண்ட்ஸு, டென்டல் அசிஸ்டண்ட்டு, ரேடியோகிராஃபி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதை வந்து பார்த்து ப்ரீஃபாக இது பண்ணுங்க, தெரிஞ்சுக்கங்க மக்களே. ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணணும், இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.